நேர்களை முக்கிய செய்தி. சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணி தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணி 4வது நாளாக மீட்பு பணியானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் மாயமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை காலை மீட்பு பணிகள் தொடரும் என மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வெற்றி துரைசாமியை தேடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை மீண்டும் தொடரும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்திய கடற்படை, தேசிய பேரிடர் மீட்புக் குழு, இந்தோ திபெத்திய படை, ராணுவம் என 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் வெற்றி துரைசாமியை தேடி வருகின்றனர். மாயமான வெற்றி துரைசாமியை ட்ரோன் மூலமாகவும் பணிபுரியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாயமான வெற்றி துரைசாமியை ட்ரோன் மூலமாக தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 4வது நாளாக வெற்றி துரைசாமியை தேடும் பணி நடைபெற்று வரும் நிலையில் தற்காலிகமாக மீட்பு பணியானது நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணி 4வது நாளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்காலிகமாக தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாளை காலை மீண்டும் தொடங்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை காலை மீட்பு பணிகள் தொடரும் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கப்பற்படை, இந்திய கடற்படை, தேசிய பேரிடர் மீட்புக் குழு, இந்தோ திபெத்திய படை, ராணுவம் என 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் வெற்றி துரைசாமியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாயமான வெற்றி துரைசாமியை ட்ரோன் மூலமாகவும் தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 4வது நாளாக சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை காலை சைதை வெற்றி துரைசாமியை தேடும் பணி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணி மீண்டும் நாளை காலை தொடரும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கடற்படை, தேசிய பேரிடர் மீட்புக் குழு, இந்தோ திபெத்திய படை, ராணுவம் என 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது வெற்றி துரைசாமியை தேடி வருகின்றனர். ட்ரோன் மூலமாகவும் மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நேர்களே, முக்கிய செய்தியாக பார்த்து வெற்றி துரைசாமியை தேடும் பணி தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முக்கிய தகவலை பார்த்து விரிவான தகவலை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.